கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்கு நல்லா தெரியும். 7.5 சனியில் இத்தனை நாள் நம்மளை போட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, இந்த பார்பிக்யூ மாதிரி போட்டு நம்மை வறுத்தெடுத்தது, நம்மை ரோஸ்ட் செய்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ராசியில் ராகு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவர்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதனை இவர்கள் துணிந்து செய்வார்கள், யோசிக்காமல் செய்வார்கள். அது பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு நேரம் இந்த கும்பராசிக்காரர்களை பழி வாங்கிய, சுத்த விட்ட, துவம்சம் செய்த, அவமானப்படுத்திய, இவர்களை மேலும் மேலும் நன்றாக குனிய வைத்து குத்திய நபர்கள் யாருங்கிறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இவர்கள் நினைத்தால் அவர்களை, அதாவது இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களை ஒரு காட்டு காட்டலாம். இதனால் வரை ராசியாதிபதி சாட்டனுடன் இணைந்த செவ்வாய் வெளியே போகிறார், சூரியன் வெளியே போகிறார். இப்போ நம்ம கோபம், பிரச்சனைகள், வம்பு, தும்பு, அடி தடி, லீகல் இல்லீகல் இதெல்லாம் வெளியே போகிறது. வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட, தொடர்புகள் சம்பந்தப்பட்ட, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட, பங்காளிகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் இதற்கு பெயர் வெற்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி. கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும், பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்கு நல்லா தெரியும். 7.5 சனியில் இத்தனை நாள் நம்மளை போட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, இந்த பார்பிக்யூ மாதிரி போட்டு நம்மை வறுத்தெடுத்தது, நம்மை ரோஸ்ட் செய்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ராசியில் ராகு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவர்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதனை இவர்கள் துணிந்து செய்வார்கள், யோசிக்காமல் செய்வார்கள். அது பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன பண்ணிடுவார், அவர் ராகுவை ஃபில்டர் பண்ணி மைனஸை கட் பண்ணி ப்ளஸ்ஸை மட்டும்தான் செய்ய வைப்பார். இப்போ இவ்வளவு நேரம் இந்த கும்பராசிக்காரர்களை பழி வாங்கிய, சுத்த விட்ட, துவம்சம் செய்த, அவமானப்படுத்திய, இவர்களை மேலும் மேலும் நன்றாக குனிய வைத்து குத்திய நபர்கள் யாருங்கிறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இவர்கள் நினைத்தால் அவர்களை, அதாவது இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களை ஒரு காட்டு காட்டலாம். ஆனால் அவர்களுடைய நல்ல நேரம் இவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது அந்த மனநிலையில் இல்லை. ஆக்கப்பூர்வமாக தொழில், லாபம், வெற்றி, பாக்கியம் இதனைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், எக்கானமிக்ஸ் கிளாஸு, சைக்காலஜி கிளாஸு, மாரல்ஸ் கிளாஸ் எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. ராசியில் ராகு பரபரப்பாக, சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக செயல்படுவார்கள். ராசி அதிபதி 2ஆம் வீட்டில். அப்போ பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். இதனால் வரை ராசியாதிபதி சாட்டனுடன் இணைந்த செவ்வாய் வெளியே போகிறார், சூரியன் வெளியே போகிறார். இப்போ நம்ம கோபம், பிரச்சனைகள், வம்பு, தும்பு, அடி தடி, லீகல் இல்லீகல் இதெல்லாம் வெளியே போகிறது. வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட, தொடர்புகள் சம்பந்தப்பட்ட, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட, பங்காளிகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் இதற்கு பெயர் வெற்றி. இந்த கூட்டணியானது பாக்கியத்தை பார்க்கிறது. இதனால் நமக்கு கிடைப்பது பாக்கியம். முதல்ல 9ஆம் வீட்டை
சொந்த வீட்டை சுக்கிரன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் சொந்த வீட்டில் அமரப் போகிறார். இந்த சுக்கிரன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ தொழிலில் ஒரு கை பார்க்கலாம், ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து, மரியாதை, உயர்நிலை, ஒரு தரமான விஷயங்களை வெளிக்காட்டி நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, அரசாங்கத்தின் ஆதரவு, லீகல் டீமின் ஆதரவு, இதெல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். இந்த சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகவாசி யோகம். அதுவும் இந்த லக்னமாக இருந்தாலும் கும்பராசியாக இருந்தாலும் உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில். சும்மா போறவங்க வர்றவங்கனால கிடையாது, உங்களுக்கென்று இட் இஸ் டிசர்வ்டு ஃபார் யூ. ஸோ அந்த சுகவாசி யோகம் அப்படின்னா அந்த ஒரு பெயரிலேயே எல்லாமே அடங்கி விட்டது. இந்த பக்கம் 5ஆம் இடத்தில் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பகை கிரகமாக இருந்தாலுமே உங்களுக்கு குரு பார்வைங்கிறது என்ன பண்ணுறார், ராசிகள் இருக்கக்கூடிய ராகுவை அப்படியே கிளியராக பதப்படுத்தி ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்களை மோல்டு செய்கிறார். அதுதான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு இது நல்ல நேரம், உங்களுக்கு இது வெற்றி நேரம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா, கணவன் மனைவிக்குள் லவ்வர்ஸாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கொஞ்சம் வழக்கமாக இருக்கிற அந்த இணக்கம், அந்த பிணைப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் நெகட்டிவ். அடிவயிறு கவனமாக பார்த்து கொள்ளணும். பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் நீங்கள் எழுதி கொள்ளணும். இது நீங்கள் கும்பராசி சகோதரியாக இருந்தால் உங்களுடைய கணவன் ஆன்மீகத்தில் பிஸியாக இருக்கிறார். மாலை போடுறார், எந்த தெய்வத்துக்கு போடுறார், அவர் என்ன ஸ்லோகம் படிக்கிறார், ஜெபம் பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுறாருங்கிற அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கிறார். நன்றாகவே பிஸியாகவே இருக்கட்டும். குடும்பத்துக்கு நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். புத்திசாலித்தனத்தை மாணவர்கள் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனை வைத்து வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா இதனால் வரைக்கும் புதன் இவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் நீசமாகி இருந்தது. இனிமே புதன் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் அமரப்போகிறது. இதுவுமே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். இதையும் தவிர பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்கள் அரசாங்கத்திலிருந்து நிறைய ஆதரவுகள் பெறுவார்கள். பரிகாரம் அப்படின்னு தேடி பார்த்தால் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையோ இல்லை ஒரு அபிஷேகமோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை செய்வது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால் இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப் போகிறார். ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4 அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார். 11/5 அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.